வணக்கம். ஆயுஷ் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து இதை பற்றி விளக்க சொன்னாங்க. இது தவறுதலாக பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு பதிவு உயர்வு வழக்கானது வருகிற 9/7/2024 அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருதுன்றாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்தது தான். ஆனால் இது பதிவு உயர்வு வழக்கு கிடையாது. இந்த பேர் இருக்கு இல்லைங்களா, இந்த பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் பேருக்கு பாருங்கள், அன்னை பாக்கியராணி பாய். இந்த பாக்கியராணி பாயோட கேஸ் பார்த்தீங்கன்னா, இது ப்ரொமோஷன் கேஸ் கிடையாது. ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் கேஸ் தான். ஆனால் பர்டிகுலராக இது மைனாரிட்டி ஸ்கூலுக்கானது. இது ஏற்கனவே நம்முடைய மதுரை கோர்ட்டில், சென்னை கோர்ட்லேயும் இதை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால் இந்த பதிவு வந்து நம்ம பார்த்ததுனால இதை கொடுக்குறோம். ஸோ இதுதாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி அன்னி பாக்கியராணி பாய் இவங்க கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இது திருநெல்வேலியில் இருக்கிற மைனாரிட்டி ஸ்கூல் பேஸ் பண்ண மாதிரி கேஸ். எப்போவுமே மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து டெட்டு வந்து மேண்டட்ரி கிடையாது. இது வந்து நம்மளோட கல்வி உரிமை சட்டத்தில் இருக்குது. இது சிறுபான்மையர் பள்ளிகள், இஸ்லாமியர்கள் பள்ளிகள், கிறிஸ்துவ பள்ளிகள், அப்புறம் இந்த தெலுங்கு ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் வரவங்களுக்கு டெட்டு வந்து கம்பல்சரி கிடையாது. சில டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டியூஓஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2019க்கு முன்னாடி கொடுத்த அப்பாயின்மெண்ட்டு நிறைய டீச்சர்ஸு மைனாரிட்டி ஸ்கூலில் இருக்கிறவங்களும் பாஸ் ஆகிருக்கணும், டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து டெட்டு பாஸ் வந்து மேண்டட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் காமிச்சு அப்ரூவல் வாங்கிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கு. இந்த கேஸோட முடிவு பார்த்தீங்கன்னா, அதான் அடுத்த ஹியரிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 9/7/2024 ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரதாக கொடுத்துருக்காங்க. இது பேர் தெரியுது இல்லைங்களா, ரெஸ்பாண்டன்ட் அன்னி பாக்கியராணி பாய். இதில் கரஸ்பாண்ட் ஆஃப் சென்ட் பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரிங்களா, இதுதான். சரி, இப்போ இதோட கோர்ட் கேஸ் வந்து எப்படி நம்ம மதுரை இதில் சென்னையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்களா? இதையும் பார்த்துட்டா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவிடன்ஸ் இல்லாத சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தெளிவான தகவல் வித் எவிடன்ஸோடு கொடுக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கிடையாது, யாருக்கும் அனுப்புகிறதும் கிடையாது. நீங்களே யோசிச்சுக்குங்க. இந்த தகவல் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்கள், இந்த சேனலில் 100% உண்மையான தகவல் வருதுன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அனுப்பிச்சி வைங்க. இப்போ பேர் கரெக்டாக இருக்குங்களா? நம்ம சொன்ன கேஸுக்கு பி அன்னி பாக்கியராணி அப்பீலன்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து என்றைக்குன்னா 2019 கேஸுங்க. இது 26/9/2019 2019 போட்டது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 2024 19 to 20 21 22 23 24 எப்பா 5வது வருஷத்துக்கு வந்துச்சு இந்த கேஸு. இதில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன இஷ்யூ வந்திருக்குன்னு படிச்சிடலாம். செகண்ட் பேஜில், the issue arises the consideration read petition or appeal of whether the respondent department can mandatorily institute passing teacher eligibility test, especially when the appellant is working in minority aided institute. ரெஸ்பாண்டன்ட் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்பாண்டன்ட் டிபார்ட்மெண்ட். இதில் யார் ரெஸ்பாண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அவங்க தான். த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அப்புறம் இந்த கரஸ்பாண்டன்ட் இந்த பீட்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் பீட்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உக்கிரங்கோட்டை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சரோட கேஸ் தான் இது. ஸோ என்ன பண்ணாங்க, டியூ ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக டெட்டு பாஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனாலும் இவங்க பாக்கியராணின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சவரிமுத்து, மரியா ஜார்ஜ் இவங்களோட கேஸ் எல்லாம் காரணம் காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மைனாரிட்டி ஸ்கூலுக்கு இதெல்லாம் கிடையாதுன்றது, இதெல்லாம் சப்போர்ட்டிவ் கேஸ். அஸ்வினி தனப்பன், அப்புறம் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன், இதுவும் கேஸ் வந்து சாதகமாக வந்திருக்கு. அப்புறம் பரமட்டி எஜுகேஷ்னல் கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டு இந்த ஸ்கூலில் பிஏ இண்டமர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வினி தனப்பன். இதெல்லாம் வந்து என்னென்னா, மைனாரிட்டி ஸ்கூலில் டெட்டு வந்து பாஸ் கம்பல்சரி கிடையாது அப்படின்றதில் இவங்கெல்லாம் வின் பண்ண கேண்டிடேட்ஸ். இந்த கேஸு இது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கு. ஸோ இதோட
அடுத்த என்ன சொல்கிறது, ஸோ அடுத்த வழக்கு விசாரணை தான் நமக்கு என்னைக்கு கொடுத்துருக்காங்க, இதை ஜூலை மாதம் 9ஆம் தேதி. இதுதாங்க. இது வந்து நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி என்ன கேஸ் கிடையாது, இது நமக்கு ப்ரொமோஷன் கேஸ் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது வந்து டெட் ப்ரொமோஷன் கேஸ் கிடையாது. ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மைனாரிட்டி பள்ளிகளுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்றது 100% மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் ஆகிருக்குன்ற கட்டாயம் கிடையாதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக அதிகப்படியான உண்மையான தகவல்கள் ஆயிஷா நியூஸ் 24/7 இந்த சேனலில் பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா செய்திகளுக்கு நான் உங்கள் ஆனந்தன், அச்சம் தவிர.